ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு சண்டே ஸ்பெஷல் வந்து எங்கள் வீட்டில் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க காலையிலேயே போயிட்டு. அதனால் மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்களா ஃபிஷ் முட்டை இருந்தது. அப்புறமா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சிசர்லேயே செதில்லாம் வெட்டிட்டு மேலே இருக்கிற இந்த வளவளப்பாக இருக்கும்ல அதை வந்து நல்லா சிசர்லேயே சுரண்டியாச்சு. நல்லா இந்த மாதிரி சுரண்டிட்டு உள்ளே இருக்கிற இந்த பிளாக் கலரில் இருக்கும் அதை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு மீன் குழம்புக்கு வந்துட்டு நான் மீன் ஒரு 4 துண்டு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். 4 மீன் மட்டும் எடுத்துகிட்டு அது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா உள்ளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை மேரினேட் ஆகிறதுக்காக நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா சைட் பை சைடு நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பெப்பர் பவுடர் எடுத்துட்டேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது கூட ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கழுவி வச்சுருந்த ஃபிஷ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா 4 பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க, ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மீன் குழம்பு ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். பாய்.